விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூரில் கள்ளச்சாராய மருந்தி பாதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் மரணமடைந்தது குறித்து தமது கருத்துக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முனகி 3 பக்கம் பதிலளித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து சாராயத்தை கடத்தி வந்து அருந்தியதால் ஏற்பட்ட மரணம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வாக்குமூலம் அளித்திருப்பது தமிழக காவல்துறையை குறை கூறியிருப்பதாகவும், இதை தடுக்காமல் காவல்துறையினர் சோதனை சாவடிகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான வரும் 10ஆம் தேதி தொகுதி முழுவதும் பொது விடுமுறை தினம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா பிறப்பித்துள்ள உத்தரவில் அரசு அலுவலகங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என கூறியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என தெரிவித்துள்ளார். அன்றைய நாளில் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரிடம் சிபிஐ அதிகாரி போல் பேசி அவர் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வாங்கி கொடுத்ததாக மிரட்டி கும்பல் பணம் பறித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஜாபர்கான்பேட்டையைச் சேர்ந்தவர் ரமேஷ் பாபு. தொழிலதிபரான இவரை ராஜேந்திரன் என்ற பெயரில் செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தன்னை சிபிஐ அதிகாரி என கூறி அறிமுகமானதாக கூறப்படுகிறது. மேலும் டெல்லியில் உள்ள வங்கி ஒன்றில் இருந்து முகமது வாசிம் என்பவருக்கு ஜாபர்கான் 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்ததாகவும், அந்த பணம் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறி அவர் இதனால் சுப்ரீம் கோர்ட் கைது வாரண்ட் பிறப்பித்திருப்பதாகவும் மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து கைது நடவடிக்கையில் இருந்த தப்பிக்க அந்நபர் பணம் கேட்ட நிலையில் அவருக்கு 8 தவணைகளாக சுமார் 64,000 ரூபாய் பணத்தை ஜாபர்கான் அனுப்பியதாக கூறப்படுகிறது. முடிவில் இவை அனைத்தும் ஆன்லைன் மோசடி கும்பலின் வேலை என்பதை அறிந்த ரமேஷ் பாபு சென்னை தியாகராய நகர் துணையரிடம் புகார் அளித்திருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனக்கு ஒரு கால் வந்தது. 25 லட்ச ரூபா உங்கள் பேரில் லோன் வாங்கிட்டு அந்த லோன் அமௌண்ட்டை வந்து ஒரு தீவிரவாத செயலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வாரண்ட் இருக்குது, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் போலீஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் இந்த குற்றம் செய்தீங்களா இல்லையான்றது கேட்டாங்க. ஃப்ரீக்வன்சிஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது சிபிஐயில், அதை நாங்கள் பண்ணணும், நீங்கள் அப்படியே வந்து அதை என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 8,000 8 தவணையாக 64,000 அனுப்பிச்சிட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.